நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். இந்த நாளிலே நம்ம ஏற்கனவே காலையில் தியானித்த வேத வசனத்தை மீண்டுமாக நமக்கு விளக்கமாக நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். Book of Proverbs, chapter 29, verse 35. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமென். தலையில நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு கொடான ஒரு நன்றியாளர்கள் எங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிற சொன்னார். வேத வசனத்தை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார்கள். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் பெறப்படுகிறது. அவருடைய நீர் எங்களோடு பேசுகிறோமா? இந்த மாதமெல்லாம் எங்கள் கண்ணை மணி போது காத்து கொண்டதற்காக நன்றி. நீ செய்த ஏராளமான நன்மைக்காக நன்றி. எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நாமும் மகிமைப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். நாம் இதை கூடி வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இந்த நீதிமொழிகளில் 29, 25 நாம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை தான் நாம் என்ன செய்வோம்? நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புவது என்பது இந்த நாட்களில் பெரிய ஒரு சேலஞ்சா ஆயிடுச்சு. உலகமா கர்த்தரா, உலகமா ஆண்டவரா, அல்ல உலகத்தின் உறவா ஆண்டவரா, பணமா ஆண்டவரான்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய பெரிய போராட்டம். விசுவாச பிள்ளைகளுக்கு அநேக பெரிய ஒரு போராட்டம். அதனால வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனும் என்ன செய்வான்? உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். அதனால உயர்ந்த அடைக்கலம் சொன்னா கவுண்ட்லெஸ் பிளஸிங், எண்ணிக்கை கடந்தாத ஒரு ஆசீர்வாதம். நாங்க பார்க்கும்போது கர்நாடகாவில் கிராமங்கள்ல பட்டணத்துலலாம் ஊழியம் செய்யும்போது நிறைய கான்வென்ட் ஸ்கூல்ல போயிட்டு நாங்கள் பிலிப்ஸ் எல்லாம் கட்டுறோம். இந்த கான்வென்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். 8000 பிள்ளைங்க 10,000 பிள்ளைங்களோட பெரிய பெரிய ஸ்கூல் கான்வென்ட் ஸ்கூல் எல்லாம் ஆர்சிக்காக ரன் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு சொல்லுவோம், உங்கள் ஸ்கூலில் பிலிப்ஸை போடணும்னு இருக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவானவரை குறித்து ஒரு பிலிப்ஸை போடணும்னு இருக்கிறோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்க என்ன செய்யுங்க, சுப்பீரியர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஆஃபீஸில் போய் கேட்டோம்னா அந்த சுப்பீரியர் இருப்பாங்க, எல்லாத்தோட டாப் மோஸ்ட் பிரின்சிபாலோட மேலே இருப்பாங்க. அவங்களோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு அந்த சுப்ரீமராக இருப்பாங்களா, சுப்ரீம் அந்த போஸ்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. அவ்வளோ ஒரு தாழ்மையாக இருப்பாங்க. அவ்வளோ ஒரு அன்பாக என்ன செய்வாங்க, எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஃபுல்லாக விசாரிச்சாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எதுக்காக வரீங்க, நம்முடைய நோக்கம் என்ன. அப்போ நாங்கள் எல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு ஒரு பர்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி. பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மைசூர் பகுதியில், மண்டியா பகுதியில், இன்னும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பல பகுதியில் கான்வென்ட் ஸ்கூல்லலாம் நாங்கள் போய் என்ன செய்வோம், கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பிலிப்ஸை போட்டு எல்லாருக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட் பைபிள் எல்லாருக்கும் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்கள் கொடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று போல தான் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் போல தான் இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு பவர் இருக்கும், பயங்கரமான ஒரு பவர் இருக்கும். எல்லாம் பிரின்சிபல் கூட அவங்க பார்த்தா என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க, அவங்க ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. ரொம்ப டாப் மோஸ்ட்ல அந்த போஸ்ட் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்க தான் அட்மின், அவங்க தான் பார்த்தீங்கன்னா குரூப் ஓனர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களோட இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தாழ்மையை காணப்படும். அப்போ அவங்களுடைய அனுபவத்தின் பிரகாரமாக அவங்களுக்கு என்ன செய்யலாம், அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது போல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தம்மை நம்புகிறவர்கள் என்ன செய்யறாரு, அவர் புழுதிலிருந்து தூக்கி உயர்த்தி என்ன செய்யறாரா, பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார்.
ஆண்டவர் சொல்றாரு, வந்து எளியவனை குப்பையிலிருந்தும் வந்துட்டு என்ன செய்கிறாரு, சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். அதுதான் கர்த்தரை நம்புவதனால உலகத்தில ஒரு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், பொருளாதாரத்துல ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளை உன்னதத்தை நோக்கி பிரயாணம் செய்யும்படி அந்த ட்ராக்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆகையால பார்க்கும்போது நம்ம நல்ல உயர்ந்து போகணும், வாழ்க்கையில நம்ம நல்ல ஒரு லக்கை அடையணும், இத நல்ல வந்து ஒரு சுப்பீரியரா ஒரு டாப் மோஸ்ட் போஸ்டுக்கு நம்ம போகணும், ஒரு பூமியில உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு டெக்னிக்கலா கர்த்தரை வந்து நம்புகிறவங்க, கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான் என்று சொல்லப்படுது. அப்போ நம்ம ஆண்டவர் மேல வைத்த அன்பை என்ன செய்யலாம், அந்த ராத்திரி நேரத்துல அதை பரிசோதித்து பார்க்கலாம், சோதித்து பார்க்கலாம். நம்ம எப்பவுமே என்ன செய்வோம்னா, மற்றவங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை நம்ம பரிசோதிக்கு ரொம்ப இஷ்டம். அந்த அக்கா எப்படி நம்பி இருக்கிறாங்க, அந்த அண்ணன் எப்படி நம்பி இருக்கிறாங்க, இவங்க இப்படி வந்து எழுதுகிறாங்க, அவங்க அப்படி எழுதுறாங்க சொல்லி சீக்கிரமா நம்ம வந்து நியாயம் தீர்ப்போம், மற்றவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவோம், கம்பேர் பண்றது ரொம்ப இஷ்டப்படுவோம். ஆனா நம்மை நாமே வந்துட்டு பரிசோதித்து பார்க்கும்படி அநேக முறை தவறி விடுகிறோம். இந்த ராத்திரி நேரத்துல நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி என்ன செய்யணும், நாம வந்து தியானித்து கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி ஒருவேளை அப்படி இப்படிமா இருக்குமான கரெக்டா ட்ராக்ல கொண்டு வந்து என்ன செய்யணும், நிக்க வைக்கணும். நிக்க வச்சால் மட்டும் என்ன செய்யும், ரொம்ப அழகா அது ஓடும் பிரியமானது. நம்முடைய பிரயாணம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும் தவிர கீழ் நோக்கி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை உயர்த்தப்படிட்டு நம்மை வந்து நம்முடைய படிப்பை பார்க்கறதுல, நம்முடைய அழகை பார்க்கறதுல, நம்முடைய அந்தஸ்தை பார்க்கறதுல, நம்முடைய ஜாதியை பார்க்கறதுல, நம்முடைய பாஷையை பார்க்கறதுல, நம்ம குடும்பத்தினுடைய பின்னணியை பார்க்கறதுல எதையுமே அடிப்படையாய் வைத்து ஆண்டவர் நம்மை உயர்த்துவதில்லை. ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வானது நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு 3 நபர்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து அந்த கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தரை நம்புகிற உயர்ந்த நிலையில வைக்கப்படுவான்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது என்ற உண்மை வேதாந்தத்தின் பல இடங்களில் பார்க்கும்போது காணப்படுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் எவ்வாறு உயர்த்தப்பட்டார் என்பதை சில என்ன செய்வோம், நம்ம வேதத்துல உதாரணங்களோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். நானும் உயர்த்தப்பட்டோம் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நானும் உயர்த்தப்பட்டோம், நானும் ஒரு சுப்பீரியர் போஸ்ட்ல நான் இருக்கணும், உயர்ந்து இருக்கணும், என் தலை உயர்த்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? இவ்வளவுதான் பாதிதான். நல்ல உயர்த்தப்படுற நல்ல கையில நல்ல உயர்த்தணும். அல்லேலூயா. விசுவாசம் அறிக்கை செய்யணும், விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால அநேக பேர் பார்க்கும்போது அநேக தாளந்துகள் திறமைகள் இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவங்கெல்லாம் உயர்த்ததெல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கவே முடியாது. திறமைசாலிகள் இருந்திருக்கிறாங்க, படிப்பாளிகள் இருந்திருக்கிறாங்க, வசதி மிகுந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பார்க்கும்போது நினைக்கப்படாமலே போயிருந்திருக்கிறாங்க. வேதத்துல யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவங்க வந்துட்டு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் என்ன செய்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தெரியுமா? வேதத்துல கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க உயர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து யாரையும் உங்களால சொல்ல முடியுமா? யாக்கோபு, தாவீது, அப்புறம் யோசேப், அப்புறம் யோசேப் சொல்றாங்க, மோசே, அப்புறம் சொல்றேன் தாவீது சொல்லிட்டாங்க, தானியேல், அப்புறம் வேற பின்னாடி சொல்றீங்களா? அவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த நபர்கள் தான், அவங்களை குறித்து தான் என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். முதல்ல யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் மேல வைத்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது, உறுதியா இருக்கா இல்லையா என்று சொல்லி பரிசோதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகையால நாம எப்படி நம்ம விசுவாசத்தின் நம்முடைய நம்பிக்கை கூடாரத்தை நம்ம
கட்டுகிறோம்? கல்லினால கட்டுகிறோமா, மண்ணினால கட்டுகிறோமா, வைக்கோல்னால கட்டுகிறோமா, எப்படி கட்டுகிறோம் என்பதை அந்த அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினி தான் எப்படிப்பட்டது? அக்கினி தான் அந்த சோதனை. அப்ப நம்ம உறுதியா கட்டியிருந்தோம் சொன்னா, ஆண்டவர் மேல நம்ம வீட்டை கட்டியிருந்தோமானா, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியானதா இருந்தா, எத்தனை அக்கினி வந்தாலும் புயல் வந்தாலும் என்ன செய்யாது? அது அசையவே அசையாது. ஆண்டவர் உதாரணத்தை சொன்னாரு. ஒருத்தர் என்ன செஞ்சான்? மணல் மேல ஒருத்தர் வீடை கட்டினான். மணல் மேல வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி. 4 கொம்பு நட்டு நோண்டுறது கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். தோண்டியாத கட்டுறது கையிலேயே தோண்டியில 4 கொம்பு கட்டிட்டு சுத்தில என்ன செய்வான்? நல்லா அந்த சீட்டை காசு மேல சீட்டை போட்டு அப்போ ஒரே நாள் 24 ஹவர்ஸ்ல என்ன செஞ்சோம்? நாங்க வீட்டை கட்டணும். நாங்களும் அந்த மாதிரி ஒரு வீடை கட்டணும். நாங்க குடியிருந்த வீடை திடீர்னு சொல்லி காரணம் சொல்லிட்டாங்க. எங்க போகுதுன்னு சரி தெரியல. 24 ஹவர்ஸ்ல எங்க ஒரு வீட்டை கட்டணும். 2 ரூம் தான். அதை எல்லா மேஸ்திரிகளும் ஒரு 10 பேர் கட வேலை செஞ்சாங்க. 24 மணி நேரத்துல எங்க வீடு ரெடி ஆயிடுச்சு. மேலே சீட் போட்டு வீடு 2 ரூம் ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்டா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது போல இந்த மணல் மேல கட்ட வேலை செஞ்சாங்க. ஃபாஸ்டா கட்டிட்டான். அப்புறம் அந்த கண்மலை மேல ஒருத்தர் மலை மேல என்ன செய்யாம ஒருத்தர் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணா. அவன் ஒவ்வொரு பொருளா மேல கொண்டு போனான். ஒவ்வொரு எல்லா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்னா கொண்டு போய் கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏறக்குறைய 6 மாதம் ஆகும். எல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிறகு 6 மனுஷன் அழகா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை சோதிக்கப்படி என்ன செய்யுது? பெரும் மழை வருகிறது. சரியான பெரு வெள்ளம், மழை பெரு வெள்ளம், அடி பயங்கரமா இருக்குது. இரவெல்லாம் மழை பெய்யுது. சில நேரத்தில் அடி மின்னல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சதுன்னா இந்த கண்மலை மேல இருக்கிற என்ன செய்யலாம்? அவனுக்கு எந்த விதமான ரொம்ப வித்தியாசமே தெரியல. நல்ல குழு இருக்குது. நல்லா என்ன செஞ்சான்? தூங்கி எந்திரிச்சான். காலையில் எந்திரிச்சு பார்த்தான். இந்த 24 ஹவர்ஸ்ல வீடு கட்டான். வீடு இருக்கிறத எட்டி பார்த்தான். அதை பார்த்தா என்ன செய்யுது? தண்ணி போற ஆறுல கட்டி இருக்கிறான். தண்ணீரோடு தண்ணீரா போயிடுச்சு. அவனை அணைச்சிட்டு போயிட்டான். வீடும் காணவே காண இருந்த இடம். அநேக பேருடைய நம்பிக்கை எப்படிதான் இருக்கு? சீக்கிரமா ஏதோ ஒன்று நடக்கணும்னு சொல்லி அவங்க நம்பிக்கை மணல் மேல கட்டுகிற வீடு போறது. ஒரு சின்ன பிரச்சனை என்ன செய்யறாங்க? காணவே இல்லை. பேப்பர்ல போடுறான்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சகோதரி காணவில்லை, இந்த சகோதரர் காணவில்லை. எங்காவது கண்டாவிலாம் நீங்க தயவு செய்து எங்க சர்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சின்ன ஒரு பிரச்சனை தான். ஒரு வைரல் ஃபீவர் வந்துச்சு. சின்ன ஒரு பிரச்சனை தான். ஒரு சின்ன பண பிரச்சனை தான், பொருள் பிரச்சனை தான். காணவே காணும். அப்படி இருக்காங்க விசுவாசம். இல்ல அது கண்மலை மேல கட்டின என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு கட்டினா எவ்வளவு பெரிய மழை வந்திருக்கா, ஆட முடியல, அசைக்க முடியல. அந்த கட்டடத்தை அவளை ரொம்ப அழகா ரிலாக்ஸா படுத்துட்டு இருக்கான். எவ்வளவு மழை வந்தவங்க அந்த வீட்டை அசைக்கவே முடியல. அப்படிதான் அநேக பேர் விசுவாசிங்க இருக்கிறாங்க. அவங்க மேல அக்கினி மழை பெஞ்சாலும் அசைய மாட்டாங்க. அவ்வளவு உறுதியா இருப்பாங்க ஆண்டவர் மேல. அப்படின்னு நம்ம குறித்து சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவரும் சபையில் சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்குதான். நம்முடைய விசுவாசம் எப்பவுமே கண்மலையாக கிறிஸ்துவின் மேல இருக்கணும். எந்த அவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருப்போம்னா எந்த விதமான காலத்திலும் நம்ம வீடு என்ன செய்யாது? அசையவே அசையாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதான் சொல்லுகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற எல்லா பாவ பாரத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்றோடு முடிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையாய் ஓடக்கிறோம். நிறைய 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களெல்லாம் பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரத்தை போல இத்தனை திரளான சாட்சிகள். அதெல்லாம் நீங்க பார்த்து என்ன செய்யணும்? முழுக்குள்ள வைராக்கியம் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல ஆக்கின அழகா சொல்ற ராத்திரி நேரத்துல நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல உறுதியா இருக்கோம்னா நம்ம வாழ்க்கை மேல் நோக்கி போகும். அல்லேலூயா. நம்ம விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேல வைக்கக்கூடாது, பொருளின் மேல வைக்கக்கூடாது, மனிதர்கள் மேல வைக்கக்கூடாது, நம்முடைய திறமைகள் தாழ்வுகள் மேல வைக்கக்கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை
நம்பிக்கை வைக்க. ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வைப்பாயானா எப்படிப்பட்டவனாக உயர்ந்த அடைக்கலத்தில் நீ என்ன செய்வ வைக்கப்படுவ. யோசேப்பு பார்க்கும்போது நல்ல நம்பிக்கை வைத்தான் ஆண்டவர் மேல. அவன் நம்பிக்கையை வந்துட்டு பரிசோதிக்கும்படிக்கு சொந்த சகோதரனாக அவன் பகைக்கப்பட்டான். அவன் சொந்த சகோதரனாக குடியில போடப்பட்டான். சொந்த சகோதரனாக விற்கப்பட்டான். சொந்த சகோதரனாக விற்பாங்களா? அதை விற்று போட்டாங்க. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். தவறான பெயர் அவன் மேல சூட்டப்பட்டது. ஆனாலும் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையிலிருந்து ஒரு இன்ச்சு கூட என்ன செய்யல, அசையவே இல்லை. ஒரு பாவம் செய்யல. ஒரு நல்ல நீதிமான் தான். இயேசுவானவருக்கு முன்னடையாளமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்கு கொண்டு போய் தவறானத்தை வந்து செய்யாத தவறுக்காய் கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறாங்க. எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? ஒரு வேலை அப்படி இருந்தா என்னடா இதெல்லாம் வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து நார்மலான ஜனங்களை போல நம்ம மாறிடும் அப்படின்னு யோசிப்பதில்லை. ஆனா யோசிப்பு ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை மற்றவருடைய பரிசுத்த வாழ்க்கை கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகல. அவ்வளவு உறுதியாக நாம் பிரியமானவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நம்பினான். இறுதியில பார்க்கும்போது அவருடைய உயர்வு எங்க இருந்தது? எகிப்து தேசத்துல போஸ்ட் ஆகுதுதான் யோசேப்பு. ராஜா சொல்ற அந்த வார்த்தை அடிக்கடி நான் தியானிப்பேன். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், ரொம்ப உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். இப்படி யோசேப்பினுடைய வார்த்தை என்று ஒருவனும் கையாவது காலையாவது அசைக்க கூடாது. ஃபுல் பவர் அண்ட் அத்தாரிட்டி அந்த ராஜா என்ன செய்யறாரு? அந்த யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. ரொம்ப டாப் மோஸ்ட் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ராஜா சொல்ற, நான் பேருக்கு மட்டும் ராஜாவா இருப்பேன், ஆனா சகலத்தை நீ ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. அவன் செய்த காரியம் என்ன? ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யல. மலையை பெயர்த்து கொண்டு வரவில்லை. அவன் வந்து பெரிய சுவிசேஷத்தை சொல்லவில்லை, போய் பிரசங்கிக்கவில்லை, ஊழியர் செய்யவில்லை, ஒன்றும் இல்லை. அவன் கர்த்தரை உறுதியாய் நம்பி இருந்தான். நாம் எதுக்காக நம்ம அழிந்து போற உலக பொருளுக்காக ஆண்டவரை நம்புகிறோமா, அல்லது நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரை நம்புகிறோமா? ஒருவேளை நம்ம எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ரொம்ப உறுதியாக இருக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறக்குறைய 35 ஆண்டுகளாக நான் ஆண்டவரை நம்பி அவருக்கு பின்பதாய் நான் புறப்பட்டு ஆண்டவரை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி என்னுடைய நம்பிக்கை பரிசோதிக்கப்படும். அக்கினியினால பரிசோதிக்கப்பட்டது, கண்ணீரினால பரிசோதிக்கப்பட்டது, அநேக விதமான காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை அசையாதபடி தேவன் அதை காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கை எப்படி? உங்களுடைய நம்பிக்கை யோசேப்பினுடைய நம்பிக்கை போல இருக்குமானா நிச்சயமாகவே என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு உயர்வு காணப்படும், அந்தஸ்து வரும், கௌரவம் வரும், கனம் வரும், பணம் வரும், பொருள் வரும், எல்லாமே அது கூட வந்தவங்க முடியுமா? ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ராத்திரி நேரத்தில் நம்ம உறுதிப்படுத்த முடியுமானது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோசேப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை நினைத்தீங்க, தேவனும் அதை நன்மையாக எனக்கு. எவ்வளோ பேர் தீமை செஞ்சாங்களா அவனுடைய நம்பிக்கை என்ன செய்ய ஆசைப்படுது. இது போலதான் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் பிரியமானது. இரண்டாவது நபர் நம்ம பார்க்கிறோம், தாவீது. தாவீது ஒரு மேய்ப்பன் தான். அந்த அளவு படிப்பறிவு எல்லாம் கிடையாது. அவன் என்ன செஞ்சான்? அவன் இடத்துல எந்த திறமைகள் தாவதுகள், அவன் ஒரு பெரிய ஒரு ஆர்மியில போய் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வரல. அவன் என்ன செஞ்சான்? கோலியாத்து முன்பதாக நிற்க வந்து சவால் விடுகிறான். நீயோ என்ன செய்கிற? நீ வந்துட்டு பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிற, ஆனா நாமோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிற. ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை பார்த்து எவ்வளவு பெருசு. அது கோலியாத்தை விட பெரியது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் போது இப்படிப்பட்ட ஒரு சவால் விடணும், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைக்கணும். இந்த காரியத்துல எனக்கு நன்மை செய்வார் ஆண்டவர், இந்த காரியத்துல நான் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, ஆண்டவரால் இது கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைப்போமானா நிச்சயமான நம்பிக்கையை நம்ம என்ன செய்யும்? காப்பாற்ற முடியுமா? தாவீது ஒரு மேய்ப்பன் தான். அந்த சிறுவன் என்ன செய்யும்? கோலியாத்தை என்ன செஞ்சா? வென்றார். சவுல் நல்ல உயரமான பர்சனாலிட்டியாக, ரொம்ப வந்துட்டு அரசியல் அனுபவம் இருக்கு, அவனுக்கு எல்லா அனுபவம் இருக்கு. ஆனாலும் அவன் என்ன செய்யல? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. பயந்து போய் கூடாரத்துல என்ன செஞ்சான்? ஒளிந்து கொண்டிருந்தான். பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் வந்து தாவீதுக்கு இருந்த நம்பிக்கையினால ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய நம்பிக்கையை ப்ரூவ் பண்றதுக்காக ஆண்டவர் கோலியாத்துக்கு முன்பதாக கொண்டு போய் நிக்க வைக்கிறார்.
அநேக சூழ்நிலைகள் நம்மை கோலியாத்துக்கு முன்பதாய் கொண்டு போய் ஆண்டவர் நிக்க வைக்கிறார். நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆகினால் ஆலயத்தில் கொடுத்த மைக் கொடுத்தா நல்ல சாட்சி சொல்லுவோம், பிரசங்கம் பண்ணுவோம். கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டா நம்ம என்ன செய்வோம்? கோலியாத்துக்கு முன்பதாக தான் கொண்டு போய் விடப்பட்டான். பயங்கர மாம்சம் மலம், ஏறக்குறைய 9 அடி 9 இன்ச்சு இருக்கும். அவ்வளோ உயரமான மலம், மாம்சம் மலை மாதிரி இருக்கும். அவன் முன்னாடி தாவதி இருண்ட ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறான். ஆனா அவன் பார்க்குற பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறான். யுத்தத்துல சிறந்த பயங்கரமான போர் வீரன் அவன். ஆனா தாவீது யுத்தத்துல ஒன்றுமே தெரியாது. அவனிடத்துல இருந்ததெல்லாம் ஒரு கவர்னா அதை வச்சுதான் என்ன செய்வான், வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஆற்றிலிருந்து எத்தனை கல்லை கொண்டு வந்தாங்க? 5 குடங்கள் இருக்கிறாங்க. அந்த கோலியாத்தை கொன்று கூட ஒரே ஒரு கல் போதுமானதாக. ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துக்கிற உங்களுக்கு கொடுத்துக்கிற தாளந்துகள் அதிகம் இருக்கலாம். ஒரே தாளந்து போதும், சாத்தானை நீங்க வீழ்த்தி விடலாம். அல்லேலூயா. ஈட்டி தேவையில்லை, பட்டயம் தேவையில்லை, பெரிய ஒரு ராணுவம் தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன கல்லு போதும். உங்களுக்கு நம்பிக்கையோடு கூட அதை செஞ்சீங்கன்னா சகலத்தையும் நீங்க என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம், வெற்றி பெறலாம். பிரியமானவர்களே, ஆகினால பார்க்கிறவங்க ஒவ்வொரு சோதனையில ஜெயித்து அவங்க நம்பிக்கையை பார்க்கும்போது அநேக இடங்கள்ல பார்க்கும்போது குடும்பத்துல சபையில அநேக இடங்கள்ல அவங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது. எல்லாத்திலும் ஜெயித்தா ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கையிலிருந்து மாற்றம் பின்வாங்கவே இல்லை. ஆகினால அவனை படிப்படியா உயர்த்தி ராஜாவுக்கு பாடிகார்டு போனான். அப்புறம் பார்த்தா எல்லா ராணுவத்துக்கெல்லாம் தலைவனானா. பிறகு பார்க்கும்போது இஸ்ரவேலின் ராஜாவாகவே தேவனா உயர்த்தினான். அவருடைய பிரயாணம் எல்லாம் பார்க்க கொஞ்சம் உயர்த்தப்பட்டு டாப் போஸ்ட்ல போயிட்டு என்ன செய்வாங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறார். ரொம்ப அருமையா, ரொம்ப ஆசீர்வாதம். மெய்ப்பதான், படிப்பறிவு இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை, யுத்த கலம் தெரியாது, ஒன்றுமே இல்லை. ஆனா ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கை தான் அவனுக்கு, அதுதான் அவனுக்கு குவாலிபிகேஷன். இன்னைக்கு நம்முடைய குவாலிபிகேஷன் என்ன? எதை வைத்து நாம் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை வைக்குமானா நிச்சயமா என்ன செய்ய நாம உயர்த்தப்படுவோம். ஆகையால 1 சாமுவேல் 2:30 சொல்லப்படுகிறது, என்னை கனம் பண்ணுகிற நாம என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எப்படி கனம் பண்ண போகிறோம்? ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை அவரை நம்ம கனம் பண்ணுவதற்கு அது அடையாளமா. நாம் ஆண்டவரை கனம் பண்ணது கனம் பண்ணது உண்மையானா அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப உறுதியா இருக்கும். 3வது நாம் பார்க்கிறோம், தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் அந்நிய தேசத்துல என்ன செஞ்சா, வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய நம்பிக்கை சோதிக்கப்படும்படிக்கு சிங்க கெபியில போட்டாங்க. சிங்க நாட்டுக்குடி மாதிரியா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ராஜா அரண்மனையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கெபி மாதிரி பண்ணியிருப்பாங்க. மேல இருந்து போடலாம். அப்போ யாரெல்லாம் அடங்கலையோ, யாரெல்லாம் ராஜாவுடைய கட்டாயம் மீறுகிறாங்களோ அவங்களை சிங்க கெபியில போடுவாங்க. சிங்கத்தை பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 1 முறை 2 முறை தான் ஆகாரம் போடுவாங்க. பசியோடு வெறியோடு இருக்கும். கீழே போய் அவன் வெள்ளத்துக்குள்ளே தாவி குதிச்சு என்ன செய்யும், குடிச்சு எல்லாம் பயங்கரமா பிடிச்சு அதோட மாம்சத்தை தின்னு. அப்படிப்பட்ட இடத்துல தானியேலை தூக்கி எறிகிறான். போய் என்ன செய்யலாம், கீழே கொண்டு கீழே விழுவாங்க. பயங்கரமான சிங்கங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல அவன் நம்பிக்கை சோதிக்கப்பட்டது. அநேக முறை பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, சிங்கங்கள் ஓநாய்கள் மத்தியில் என்ன செய்கிற அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம். சிங்கங்களை போன்றதான மனிதர்கள், ஓநாய்கள் போன்றதான மனிதர்கள், நரி போன்றதான மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் சில நேரத்தில் ஆண்டவரை நடத்துகிறார். எப்படி நம்முடைய நம்பிக்கையானது சோதிக்கப்படுகிறது. இடரை போயிடுறோமா, ஆண்டவர் மேல உறுதியா நம்பிக்கை இருக்கிறோமா? தானியேல் பார்த்தா சிறையாக சிங்க கெபியில போய் விழுந்து அவன் என்ன செய்யறான், ரொம்ப அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், ரெஸ்ட் எடுக்கிறான். ராஜா டென்ஷன் ஆனார். ஐயோ, நல்ல ஒரு நீதிமான இப்படி பணி போட்டு கொண்டு போட்டார். அதிகாலையில தானியேலை ராஜா சொல்றாரு, தானியேலே தேவனுடைய தாசன். அவ்வளவு அழகா சொல்றாங்க. இனி இவ்வளவு நம்ம விபாசம் சொல்றாங்களா, தேவனுடைய தாசனே, தேவனுடைய பிள்ளையே அப்படின்றாங்க. போகும்போது வரும்போது சபிக்கிறாங்க. தேவனுடைய தாசனே, யாரை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா?
உடனே தானியேல் வந்து குரல் கொடுக்கிறான், ஆமாண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சிங்கம்லாம் அமைதியா இருக்கு. சிங்கம் எப்படி பாய்ந்ததுன்னா, மனுஷனுடைய சரீரத்துல ரத்தம் இருக்கிற ரத்தத்துடைய ஸ்மெல்ல என்ன செய்யும் காட்டு மிருகங்கள் அதை வச்சுதான் பட்சி அதை கடிச்சு வந்து தின்ன என்ன செய்யும் பிரயாசம். வேத பண்டிதர்கள் எழுதுறாங்க, அந்த ரத்தத்தினுடைய ஸ்மெல்ல என்ன செஞ்சாலும் ஆண்டவர் வந்து அவருடைய பிரசன்னத்தினால் மறைத்து கொண்டதுனால அவருடைய சரீரத்தினுடைய ரத்தத்துடைய ஸ்மெல் வெளியே வருது. சிங்கங்கள் ஆச்சரியமா பார்த்து ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சு ஏதோ கல்லூரி போட்டாங்க அமைதியாக உட்காந்து. அல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்பிக்கை சொன்னா உலகத்தால் எந்த தீமை நமக்கு செய்யணும்னாலும், செய்திகள் எவ்வளவு நம்மை நோக்கி பாய்ந்து வந்தாலும், சத்துருக்கள் எவ்வளவு நம்மை பாய்ந்து வந்தாலும் என்ன செய்யும், அது நம்ம அணுகவே அணுகாது, கிட்டவே வராது, டெச்சு ஆகாது. அநேக பேர் எலுமிச்சை மலர்தான் ரெண்டா பயப்படுவாங்க, காஞ்ச மலர் ரோட்ல விழுந்துதான் பயப்படுவாங்க. நல்லா திருமணம் உபவாசம் பண்ண 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. ஒரு பச்சை மிளகா ஒரு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்தா போதும் அப்படியே வாய்ந்து நடிக்கிடுவோம், ஐயோ யாரை எங்களுக்கு செய்யணும் பண்ணிட்டோம். அது என்ன செய்யணும் இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா சிங்கங்களுடைய வாய்களை கட்டின தேவன் மாந்திரிக சக்திகளையும் சத்துருடைய எல்லா கிரியைகளுடைய வாய்களை தேவன் கட்டி போட தேவன் வல்லமைகளவராக இருந்தார். இந்த உலகத்தினுடைய அதிபதியாக சாத்தானோட தேவன் வல்லமைகள் அவர் பிரியமானவர். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர், ஆனா தேவனும் சிருஷ்டிகராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம நம்பி இருக்கிறோம். அவர் மேல வந்து நம்ம உறுதியான நம்பிக்கை வைப்போம்னா நிச்சயமா எல்லா சத்துருடைய கிரிகள் இருந்தோம் நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சங்கீதம் வந்து தானியேல் 6:23 சொல்லுது, அவன் தன் தேவனில் நம்பிக்கை வைத்திருந்தான். நம்முடைய சரித்திரத்துல கூட நம்மை குறித்து ஜனங்கள் சொல்லுவது சொல்லணும், அந்த மனித தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை உறுதியா இருந்தது. அந்த சகோதரி தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை உறுதியா இருந்தது. அப்படின்ற அளவு நர்சாட்சி நம்ம பெருமன் பிரியமானவர். பெரிய ஒரு பணக்காரன்ற பேர் எடுக்கிறத விட கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன் இல்ல, நம்மளாம் பின்வரும் சந்ததிக்கு ஒரு நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம புத்தக வடிவமாக ஜனங்கள் நம்மை வாசிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நம்ம வாழ பிரியமானவர்கள். அதனால வந்து நம்ம அடுத்தது பார்க்கிறோம், யூத பெண்ணாகிய எஸ்தரை குறித்து பார்க்கிறோம். யூத பெண் அரண்மனையில் உயர்த்தப்பட்டால் தேவனில் நம்பிக்கை வைத்து தன் ஜனங்களை என்ன செய்யலாம், ரட்சித்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்தர் ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்துக்காக வேண்டி ராஜ்யத்துல வந்து இருக்கிறார். முதல்ல ஒரு சவால் விடுகிறார், எஸ்தர் ராஜ்யத்தை நீ ராஜ்யத்துல போய் பேசி யூதர்களுக்கு விரோதமாய் ஆவன் பாமன் சதி திட்டங்களை தீட்டி இருக்கிறார். அவன் வந்து எடுத்துக்கொண்டு வந்த எல்லாம் சதி திட்டங்களை முறியடிக்க முடியும் ராஜாவன்களை போய் பேசி. அப்ப எஸ்தர் ராஜாக்கு சொல்றா, ஐயோ ராஜா என்ன அழைக்கவில்லையே, அழைக்காம நான் போனா நான் கொல்லப்படுவேன். ராஜா என் மேல இரக்கம் பாராட்டிய போர்சிங்கோலை ஒரு நீட்டு நான் தான் உண்டு அப்படின்னா நான் கொல்லப்படுவேன். ஆனாலும் நான் என்ன செய்யறேன், எனக்காக உபவாசம் பண்ணுங்க, இரவு பகல 3 நாள் எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமார்கள் நாங்கள் உபவாசத்தை ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்பிக்கை வைத்து விசுவாசித்தா, உபவாசத்தை ஜெபித்தா, உபவாசிக்கும்போது ஆண்டவர் காரியங்களை மாற்ற வல்லமையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்தா. ஏன் நம்ம வருடத்துக்கு ஒரு முறை எப்படி ரொம்ப டஃபா நம்ம சபையில உபவாசம் வைக்கிறோம், உபவாசத்தினால கர்த்தர் சகலத்தையும் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய குடும்பங்கள்ல போராட்டம் இருக்கலாம், சத்துருகள் எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சிருக்கலாம், உங்களை அழிச்சிடணும், உங்களை ஒன்றுமில்லாத பண்ணிடணும் எல்லாம் பிளான் பண்ணி இருக்கலாம். நீங்க உபவாசித்து நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபிப்பீங்கன்னா எப்படிப்பட்ட சத்துருவாக சங்காரம் பண்ணப்படுவாங்க. ஆமான் யூதர்கள் ஒரு பெரிய சத்துருவா இருந்தான், பெரிய சதித்திட்டம் இருந்தான். ஆகையால் 127 நாடுகளில் எல்லா யூதர்களை கொன்று குவிக்கணும்னு சொல்லி ராஜாவுடைய அதிகாரத்தில் எல்லா லெட்டரெல்லாம் செய்வாங்க, எல்லா இடத்துல பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் வரும்போது எல்லா ஜனங்களையும் எழுதி யூதர்களை சங்காரம். ஆகையால் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இவங்க 3 நாள் ஜெபிக்கும் போது ரொம்ப ஞானமா அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் எஸ்தர் ராஜாத்திக்கு. அவள் விருது பண்ணுகிறார். அந்த விருதுல காரியங்கள் தாறுமாறாய் மாறுகிறது. வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு ஆமன் மேல கோபம், ஆமனை என்ன செய்யணும்,
ஆமான் மொர்தெக்காய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறான். ராஜாத்தி விருந்துக்கு அழைக்கும் போது என்ன செய்கிறான்? ஆமான் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சுட்டு வரான். நம்ம விருந்துக்கு போயிட்டு வந்து இந்த மொர்தெக்காய் இந்த தூக்கு மரத்துல தொங்க விடுங்க செஞ்சு ரெடியா பண்ணி வச்சுட்டு வந்துருக்கான். அப்ப எல்லாம் கூட இருந்தவங்க சொல்றாங்க, மொர்தெக்காய்க்கு தூக்கு மரத்தை செஞ்சு எடுத்துருக்கான். அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போடுங்க. என்ன செய்யலாம்? தூக்கி போடப்படான். சத்துரு வேரோடு அழிக்கப்பட்டான். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், சத்துருடைய சேனைகள், எல்லாம் எரிச்சலாகிற ஜனங்கள், எல்லாம் பொறாமைப்படுகிற எல்லாம் காரியங்களும் வேரோடு ஆண்டு என்ன செய்வாராம்? அருள் தெரிவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகியவரை பார்க்கும்போது என்ன செஞ்சு அதே போல நடந்துட்டு மொர்தெக்காய் உயர்த்தப்பட்டான். ஆமா, அவன் தலையோடு தாழ்த்தப்பட்டவன் மரணத்தில் பாத்திரவனாய் மாறினான். ஆகையால் மொர்தெக்காய் செய்த நன்மைகள் மறக்கப்பட்டிருந்தது. அந்த உபவாசத்தினால ராஜாவுக்கு நினைப்பூட்டும்படி தெய்வம் செய்தார். மொர்தெக்காய் உபவாசித்து ஜெபித்ததனால உயர்த்தப்பட்டான். எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்து ஜெபித்ததனால அவருடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்கும்படி ஆண்டவர் செய்தார். நம்ம அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. சில நேரத்தில் அமைதியா இருக்க வேண்டும். ஆண்டவரை நம்பி இருக்க அமைதியா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவன் சகல காரியங்களை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் காமங்களையும் சமயங்களும் மாற்றுகிறவர். பிரியமானவர்களே, உங்களுக்காக காமங்களையும் சமயங்களை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினால இப்படி பார்ப்பது எஸ்தர் வந்த மூலமா 127 நாடுகள் எல்லா யூதர்களும் மீட்கப்பட்டார். மாறாக வேறொரு கடிதம் அனுப்பப்படுகிறது. யூதர்களே, உங்களுக்கு விதமா யார் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நீங்க சங்காரம் பண்ணலாம். சுஸ்ஸா அரண்மனை பயங்கரமா என்ன செய்து நடுது. எல்லாம் காரியங்கள் தாறுமாறாயிடுச்சு. யாரெல்லாம் தீமை செய்யணும்னு ஆயத்தம் பண்ணிட்டாங்களோ அந்த தீமை எல்லாம் மாறிச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிதான் இந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு எல்லாம் தாறுமாறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உபவாசத்தில் ஒரு பலன், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம உபவாசிக்கும் போது காரியங்கள் எல்லாத்தையும் மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் நம்ம பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம், தானியேலை குறித்து பார்த்தோம், எஸ்தர் ராஜாத்தை குறித்து பார்த்தோம். இவருடைய வாழ்க்கையில எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த நாள் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்ம உபவாசத்தை 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கடமைக்காக, கட்டாயத்துக்காக நாம் உபவாசத்தை ஜெபிக்க போறோமா, அல்லது சடங்காச்சாரமான உபவாச கூட்டமா இருக்க போதா, அல்லது பாரம்பரியமான உபவாச ஜெபத்தை நாம் மேற்கொள்ள போகிறோமா, அல்லது பட்டினியா இருந்து ஊரெல்லாம் நம்ம சுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேசத்துக்காக, மாநிலத்துக்காக, பட்டணத்துக்காக, சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்காக நம்பிக்கையோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோமா? நம்ம ஆயத்தப்படுவோம். நமக்கு முன்பாக பெரிய ஒரு சவால் காத்து கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் வேத வசனத்தை வாசித்தோம். நீதிமொழிகள் 29-28. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். சோதனை வரும், நம்ம ஜெயிச்சிடுவோம். உயர்ந்த அடைக்கலத்தில் நாம் வைக்கப்படுவோம். ஒரு போது நம்ம முகம் வெட்கப்பட்டு போங்க ஆண்டவருக்கு ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம உறுதிப்படுத்துவோம். அந்த நம்பிக்கையில நம்ம உண்மையா இருப்போம். அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருப்போம். அந்த நம்பிக்கையில நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்வோம். காற்று அடித்தாலும், புயல் அடித்தாலும், பயங்கரமான அக்கினி வந்தாலும், எது வந்தாலும் நம்ம நம்பிக்கை அசையாதபடிக்கு ராத்திரி நேரத்துல ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம். ஆண்டவரத்துல நம்ம கேட்போம், அப்படிப்பட்ட ஒரு உறுதியான இருதயத்தை தாங்கப்பா, அப்படிப்பட்ட உறுதியான ஒரு மைண்ட் செட்டை தாங்கப்பா. உங்களோட பெரிய காரியங்களுக்கு எதுவும் இல்லாதவே நாங்கள் உறுதியாக நம்பி இருக்க எங்கள் கிருபைக்காக சொல்லி கேட்கலாம். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. கேட்ட வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கும்படிக்கு, கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது. நம்ம கடைசி வரைக்கும் நல்லா நம்ம உறுதியாக இருக்குது. நம்முடைய நம்பிக்கையில நம்ம
உண்மையா இருக்கு. ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றுவோம். கேட்ட வார்த்தைக்காக தன்னுடைய ஆவினாலே பட்ட யாராவது சட்டத்தை சுருக்கமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்வோம்.